பாத்திமாவின் வாழ்க்கை ஒரு பொய்யின் நூலில் கோர்க்கப்பட்ட கனவு போல இருந்தது. சென்னையின் பரபரப்பான வீதிகளில் கடந்த சில மாதங்களாக அவள் அனுபவித்த துன்பங்களுக்கும் துக்கங்களுக்கும் இறுதியாக ஒரு ஒளிக்கதிராக அமீர் அவளது வாழ்க்கையில் நுழைந்தான். அமீருடனான நிக்காஹ் நிச்சயம் முடிந்து சில நாட்கள் கடந்திருந்தன. அறையில் தனியாக இருக்கும்போது கூட அவளது உதடுகளில் ஒரு புன்னகை மலர்ந்திருந்தது. அவள் வாழ்க்கையில் மீண்டும் திரும்பி வந்தது போல உணர்ந்தாள். ஆனால் அவளது சகோதரன் அசீஃபின் எதிர்பாராத மரணம் ஒரு மின்னல் போல இருந்தது. சென்னையின் ஒரு பரபரப்பான பாதையில் நடந்த வாகன விபத்தில் பலத்த காயமடைந்த அசீஃபை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூட யாரும் இல்லை. இறுதியாக ஒரு பயணி பார்த்தபோது அவன் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தான். மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டாலும் அசீஃபின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. காவல்துறை இதை ஒரு சாதாரண விபத்து என்று எழுதி தள்ளியது. பாத்திமாவிற்கும் அவளது குடும்பத்திற்கும் இது தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருந்தது. இந்த துயரத்தில் தளர்ந்து போன பாத்திமாவை மீண்டும் வாழ்க்கைக்கு கொண்டு வந்தவன் அமீர். ஒரு குடும்ப நண்பர் மூலமாக அமீர் அவர்களை சந்தித்தான். அமீரின் மென்மையான பழக்க வழக்கங்களும் அன்பும் பாத்திமாவை வெகுவாக கவர்ந்தன. தனக்கு இழந்த மகிழ்ச்சியை மீட்டுத்தர அமீரால் முடியும் என்று அவள் நம்பினாள். அவனது வீட்டில் மக்கள் குறைவாக இருந்ததால் நிக்காஹ் முடிந்த பிறகு வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அமீர் ஒரு நல்ல மனிதன் என்ற எண்ணத்தில் பாத்திமா நிக்காஹ் நிச்சயத்திற்கு ஒப்புக்கொண்டாள். நிச்சயம் முடிந்து சில நாட்கள் கழித்த ஒரு இரவு அமீரின் வீட்டில் ஒரு சிறிய இப்தார் விருந்துக்கு பாத்திமாவை அழைத்திருந்தார்கள். இரவு உணவு முடிந்து எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் போது பாத்திமாவிற்கு தாகம் தோன்றியது. சமையலறைக்கு தண்ணீர் குடிக்க செல்லும்போது அமீரின் அறையிலிருந்து ஒரு உரையாடல் கேட்டது. அது அமீரின் அம்மாவும் அமீரும் பேசிக்கொண்டிருந்தது. அறைக்கு செல்ல ஆரம்பித்த பாத்திமா திடீரென தன் காலை பின்னால் இழுத்து நின்றாள். வாசலில் நின்று அவர்கள் பேசுவதை கவனித்தாள். அவளுக்கு இனி தெரிந்துவிட வாய்ப்பு இருக்கிறதா என்று அமீரின் அம்மாவின் குரல் மெல்லியதாக இருந்தது. இல்லை அம்மா, அவளுக்கு எதுவும் தெரியாது என்று அமீர் கூறினான். பாத்திமாவின் மனது ஒரு கணம் அமைதியின்றி தவித்தது. அவர்கள் என்ன மறைக்கிறார்கள்? நீ அன்று அந்த பையனை அங்கே விட்டுவிட்டு வந்திருக்க கூடாது என்று அமீரின் அம்மாவின் குரலில் பயம் நிறைந்திருந்தது. காவல்துறை வழக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நான் பயந்தேன். அம்மா, நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று அமீர் கேட்டான். ஒரு விபத்து நடந்தபோது நான் பயந்து ஓடிவிட்டேன் என்று அமீர் தொடர்ந்தான். அன்று நான் அந்த பையனை விட்டுவிட்டு போயிருக்கவில்லை என்றால் இன்று நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் பயந்து ஓடிவிட்டேன். பாத்திமாவிற்கு தலை சுற்றுவது போல இருந்தது. அவளது மார்பில் ஒரு பெரிய பாரம் ஏறியது போல உணர்ந்தாள். யாரும் பார்க்காதவாறு பின்னால் நகர்ந்தாள். அமீர் தொடர்ந்து பேசினான். எனக்கு தெரியும் அம்மா, நான் செய்தது பெரிய தவறு. ஆனால் அந்த பெண்ணின் சகோதரன் இறந்தவன் என்று தெரிந்தபோது நான் மிகவும் வருத்தப்பட்டேன். பின்னர் அவளை மேலும் தெரிந்து அவளை காதலிக்க ஆரம்பித்த போது எனக்கு மிகுந்த குற்ற உணர்வு ஏற்பட்டது. நான் செய்த தவறை அவளிடம் எப்படி சொல்வேன்? நான் பாத்திமாவை மிகவும் காதலிக்கிறேன். பாத்திமாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. ஒரு பொய்யின் சுவருக்குள் இவ்வளவு காலமும் அவள் வாழ்ந்திருந்தாள். தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமானவன் தனது வருங்கால கணவன் என்று தெரிந்ததும் அவளது உலகம் ஒரு கணத்தில் உடைந்து போனது. அவளது அன்பும் நம்பிக்கையும் ஒரு பொய்யின் முன் எதுவும் இல்லாமல் போனது. ஒரு கணம் அவளுக்கு தளர்ந்து போக வேண்டும் என்று தோன்றியது. ஒரு அலறல் அவளது தொண்டையில் அடைப்பட்டது. ஆனால் அவள் தளர தயாராக இல்லை. கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் ஒரு முடிவெடுத்தாள். இந்த நிக்காகை கைவிட்டு ஒரு பெரிய அமளி செய்து செல்வதற்கு பதிலாக அவள் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாள். எல்லோரது முன்னிலையிலும் இந்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். அவளது மனதில் ஒரு பழிவாங்கும் எண்ணம் உருவானது. இனி ஒவ்வொரு நிமிடமும் அவளுக்கு மிக முக்கியமானது. அடுத்த சில நாட்களில் அவள் தனது வழக்கறிஞரான உறவினரை அழைத்துதன் சகோதரனின் மரணத்துடன் தொடர்புடைய பழைய கோப்புகளையும் ஆதாரங்களையும் சேகரிக்க ஆரம்பித்தாள். மறைத்து வைக்கப்பட்ட உண்மையை வெளிக்கொண்டு வருவது அவளது இலக்காக மாறியது. அவளுக்கு நீதி வேண்டும் தன் சகோதரனுக்காக. பாத்திமாவின் மனது ஒரு புயலடிக்கும் கடல் போல இருந்தது. நிமிடங்களில் அவளது உலகம் தலைகீழாக மாறியது. அமீரிடமிருந்த அன்பும் நம்பிக்கையும் ஒரு பெரிய பொய்யின் முன் உடைந்து போனது. அவளது கண்கள் வஞ்சனையின் வலியால் நிறைந்தன. ஆனால் தளர்ந்து இருக்க அவளுக்கு நேரமில்லை.
மாறாக அவள் இழந்தவற்றை மீட்டெடுக்க வேண்டும். அவளுக்கு வேண்டியது நீதிதன் சகோதரனுக்காக. நிக்காஹி ஏற்பாடுகளின் பரபரப்புக்கு இடையில் அவள் கவனமாக நகர்ந்தாள். யாருக்கும் சந்தேகம் வராதவாறுதன் வழக்கறிஞரான உறவினர் ரஹ்மானை அழைத்தாள். சிறுவயது முதல் ரஹ்மான் பாத்திமாவை ஒரு மூத்த சகோதரனைப் போலவே பார்த்து கொண்டவர். அவன் மூலமாக மட்டுமே உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் என்று அவளுக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. ரஹ்மான் அண்ணா, எனக்கு அமீர் பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாலை பேசும்போது ஃபாத்திமா கூறினாள். அவளது குரலில் இருந்த பயத்தை ரஹ்மான் உணர்ந்தான். என்ன பாத்திமா, என்ன நடந்தது? நீ மிகவும் கவலைப்படுவது போல தோன்றுகிறது. எனக்கு நேரில் சந்திக்க வேண்டும். சில ரகசியமான விஷயங்கள் என்று பாத்திமாவின் வற்புறுத்தலால் ரஹ்மான் அடுத்த நாளே அவளை சந்திக்க ஒப்புக்கொண்டான். அமீரின் வீட்டில் ஒரு சிறிய விசேஷம் இருப்பதாக கூறி பாத்திமா அங்கிருந்து புறப்பட்டு ரஹ்மானின் அலுவலகத்திற்கு காரை ஓட்டிச் சென்றாள். செல்லும்போது பாத்திமா ஏன் இவ்வளவு பயந்திருக்கிறாள் என்று அவள் அமைதியாக தன் சகோதரன் அசீஃபின் மரணம் பற்றி பேசினாள். பின்னர் அமீருடனான நெருக்கமும் நிக்காஹ் நிச்சயமும் இறுதியாக அமீரும் அவனது அம்மாவும் நடத்திய உரையாடல் பற்றி கூறினாள். ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லும்போது அவளது குரல் தடுமாறியது. ரஹ்மான் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டான். அவனது முகத்தில் நம்பிக்கையின்மையின் பாவம் நிறைந்தது. நீ சொல்வது உண்மையா பாத்திமா? உனக்கு தவறாக இருக்குமோ? அமீர் ஒரு நல்ல மனிதன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் என்று கேட்டான். எனக்கு தவறவில்லை ரஹ்மான் அண்ணா. என் காதுகள் என்னை ஏமாற்றவில்லை என்று பாத்திமா உறுதியான குரலில் கூறினாள். அவன் என் சகோதரனை பாதையில் விட்டுவிட்டு ஓடிவிட்டான். அவனே என் சகோதரனின் மரணத்திற்கு பொறுப்பு. எனக்கு ஆதாரங்கள் வேண்டும். அவனது உண்மையான முகத்தை எல்லோரது முன்னிலையில் கொண்டு வர வேண்டும். பாத்திமாவின் வார்த்தைகளில் இருந்த தன்னம்பிக்கை ரஹ்மானை ஆச்சரியப்படுத்தியது. அவளது கண்களில் இருந்த உறுதியை அவன் கண்டான். சரிபார்க்கலாம். ஆனால் இது ஆபத்து நிறைந்த விளையாட்டு. ஏதாவது ஆதாரம் இருந்தால் மட்டுமே முன்னேற முடியும் என்று கூறினான். அவர்கள் அசீஃபின் விபத்து தொடர்பான பழைய காவல்துறை கோப்புகளை சேகரிக்க முடிவு செய்தார்கள். அடுத்த நாள் ரஹ்மான் தனது காவல்துறை நண்பர்களை பயன்படுத்தி கோப்புகளை பெற்றான். கோப்புகளை பரிசோதிக்கும் போது ரஹ்மானின் கண்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தில் தடைப்பட்டன. விபத்து இடத்தில் ஒரு வெள்ளி மாலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறந்தவருடையதாக இருக்கலாம். ஒரு வெள்ளி மாலை. பாத்திமாவின் இதய துடிப்பு அதிகரித்தது. அவள் அந்த நாளை நினைவு கூர்ந்தாள். அசீஃபின் உடலை பார்த்தபோது அதில் ஒரு வெள்ளி மாலை இருந்தது. ஆனால் அது அவனுடையது இல்லை. அவனிடம் ஒரு வெள்ளி மாலை இருந்ததுவானால் அதில் ஒரு குறிப்பிட்ட அடையாளம் பொறிக்கப்பட்டிருந்தது, ஒரு தேதியும் ஒரு துவாவும். பாத்திமாவின் மனதில் அது மின்னியது. அவள் அந்த மாலையை பல வருடங்களாக பாதுகாத்து வைத்திருந்தாள். ரஹ்மான் அண்ணா, அந்த மாலை என் சகோதரனுடையது இல்லை, அது அவன் உடலில் இருந்து கிடைத்தது என்று ஃபாத்திமாவின் கண்களில் ஒரு நம்பிக்கையின் ஒளி மின்னியது. எனக்கு தெரியும் அந்த மாலை எங்கே இருக்கிறது. அமீரின் காரின் எண்ணையும் சிசிடிவி காட்சிகளையும் பெற இன்னும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இந்த வெள்ளி மாலை ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கலாம். ரஹ்மான் அவளை அணைத்து, நாம் முன்னேறுவோம் பாத்திமா. இந்த நீதியின் பாதையில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறினான். பாத்திமாவின் மனதில் பழிவாங்கும் நெருப்பு எரிந்தது. நிக்காஹ் நாள் நெருங்க நெருங்க அவளது பயம் அதிகரித்தது. ஆனால் தன் சகோதரனுக்காக நீதியை நிலைநாட்டுவதற்கு அவளது உறுதி அதைவிட பெரியதாக இருந்தது. இந்த மாலை என் கையில் இருந்தால் அவனால் தப்பிக்க முடியாது என்று அவள் மனதில் எண்ணினாள். நிக்காஹ் நாள் வந்தது. சென்னையில் ஒரு பெரிய மண்டபத்தில் நிக்காஹ் மேடை பூக்களாலும் அலங்காரங்களாலும் நிறைந்திருந்தது. உறவினர்களும் நண்பர்களும் மகிழ்ச்சியுடன் மணமக்களை எதிர்பார்த்து காத்திருந்தனர். வழக்கமான நிக்காஹ் சடங்குகளில் காணப்படும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அங்கு நிறைந்திருந்தாலும் பாத்திமாவின் உள்ளத்தில் பயமும் உறுதியும் கலந்த ஒரு புயல் அலறிக்கொண்டிருந்தது. அவளுக்கு இன்று நீதிக்காக போராட வேண்டும். அவளது முகத்தில் ஒரு தூய புன்னகை இருந்ததுவானால் அவளது கண்களில் ஒரு தீவிரமான உறுதி நிறைந்திருந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை, ஏனெனில் எல்லோரும் நிக்காகின் அழகில் மயங்கி நின்றனர். நிக்காஹு சடங்குகள் ஒவ்வொன்றாக முன்னேறின. இமாம் மற்றும் அமீர் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தனர். அமீர் அவளிடம் என்ன நடந்தது என்று கேட்க முயற்சித்தானால் அவள் அவனை புறக்கணித்தாள். என் சகோதரன் அசீஃப் இறந்தது பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று பாத்திமா அமைதியாக பேசினாள்.
அது ஒரு வாகன விபத்து என்று காவல்துறை பதிவுகள் கூறுகின்றன. ஆனால் அது ஒரு விபத்து இல்லை. மண்டபத்தில் ஒரு நிசப்தம் நிறைந்தது. எல்லோரது கண்களும் பாத்திமாவை நோக்கி திரும்பின. அமீரின் முகத்தில் பயம் நிறைந்தது. அவன் அவளை அமைதியாக்க முயற்சித்தானால் அவள் ஒரு கையால் அவனை தடுத்தாள். விபத்துக்கு பிறகு ஒருவன் என் சகோதரனை பாதையில் விட்டுவிட்டு ஓடிவிட்டான் என்று அவள் தொடர்ந்தாள். அவள் ஒரு போனை எடுத்து அதில் ஒரு வீடியோவை இயக்கினாள். ஒரு கார் மோதி தள்ளிய பிறகு ஓடிப்போவதை காட்டும் காட்சிகள் திரையில் தோன்றின. இதற்கு மேலாக என் வருங்கால கணவனும் அவனது அம்மாவும் நடத்திய உரையாடலை நான் கேட்டேன் என்று பாத்திமா மைக் மூலம் தொடர்ந்தாள். அதில் அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். பயந்து ஓடிவிட்டதாக அவன் ஒப்புக்கொண்டான். அமீரின் அம்மா மேடைக்கு வந்து பாத்திமாவை தடுக்க முயற்சித்தாள். இவை எல்லாம் போய், இவளுக்கு பைத்தியம் என்று உரக்க கத்தினாள். ஆனால் உண்மை மேலும் வெளிப்படுத்தப்பட்டது. அமீர் தன் அம்மாவை தடுத்து கண்ணீருடன் கத்தினான். பாத்திமா, நான் செய்தது பெரிய தவறு. நான் பயந்து போனேன். என்னை நம்பு. உன்னை காதலிக்க ஒரு வாய்ப்பு தா. அவன் அவளது காலில் விழுந்து அழுதான். நீ என்னை காதலித்திருக்கலாமானால் எனக்கு நீதி வேண்டும் அமீர் என்று பாத்திமா அவனை பார்த்து கூறினாள். நீ ஒரு பொய்யன். நீ என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாற்றினாய். அன்பு உண்மையை மறைப்பதில்லை, மாறாக அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. பாத்திமா வெள்ளி மாலையை எடுத்து அமீரின் கையில் வைத்தாள். இது உனக்கு நீதியின் பாடமாக இருக்கும் என்று கூறினாள். உண்மை எப்போதும் வெளிவரும். நீதியை யாராலும் மறைக்க முடியாது. அவள் தாலியையும் மாலையையும் கீழே போட்ட பின்னர் திரும்பி பார்க்காமல் அந்த நிக்காஹ் மண்டபத்திலிருந்து தைரியமாக வெளியேறினாள். பாத்திமாவின் பின்னால் ரஹ்மானும் அவளது குடும்பமும் இருந்தனர். அவள் நீதிக்காக நடத்திய போராட்டத்தின் கதை அங்கு முடிந்தது.